நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குர்ஆன் இறங்கிய அந்த அரபிய காலத்தில் பார்த்திங்கனாக்கா பலர் சிலை வணங்கியவர்களாக இருந்தார்கள். ஆனால் தன்னுடைய மூதாதையர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்திங்கனாக்கா நம்முடைய முன்னோர்கள் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அதற்கு அல்லாஹ் சொல்கிறான், அந்த சமூகம் போய்விட்டது, அவர்கள் என்ன செய்தார்களோ அதற்கான பலன் அவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் வெறும் மூதாதையர் என்று சொல்வதற்காக மட்டும் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது. மாறாக அவர்கள் என்ன பின்பற்றினார்களோ அதை நீங்கள் பின்பற்றினால் மட்டும்தான் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்றத அல்லாஹ் சொல்கிறான். யூதர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு யூதனாக இருந்தால் தான் நீங்கள் நேர்வழியில் இருக்கீங்க. கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நேர்வழியை பெற்று இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அல்லாஹ் சொல்கிறான், இரண்டுமே இல்லை. மாறாக முஸ்லிம்களே நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் இப்ராஹிம் யாரை பின்பற்றினாரோ அவருடைய பிள்ளை இஸ்மாயில் இஸ்ஹாக், அவருடைய பிள்ளை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரை பின்பற்றினார்களோ அந்த வழிமுறையை தான் நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்று சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் இறக்கிய 1,25,000 நபிமார்கள் இந்த உலகத்தை அனைத்தையும் நாம் நம்புகின்றோம். அந்த நபிமார்களுக்கு இடையே நாங்கள் எந்த வேற்றுமையும் பார்ப்பதில்லை என்று சொல்லுங்கள். அல்லாஹ் இறக்கிய தோராவாக இருக்கட்டும் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு, இஞ்சில் பைபிளாக இருக்கட்டும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு, குர்ஆனாக இருக்கட்டும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, இந்த வேதங்களும் இருந்தாலும் சரி நபிமார்களை அனைவரையும் பார்த்திங்கனாக்கா நாங்கள் நம்புகின்றோம். அவர்களிடத்திலே நாங்கள் வேற்றுமை பார்ப்பதில்லை என்று சொல்லுங்கள். முழுமையாக இறைவனுக்கு நாங்கள் அடிபணிகின்ற ஒரு முஸ்லீமாக இருக்கின்றோம் என்று நீங்கள் சொல்லுங்கள். இறுதி வேதத்தை பின்பற்றக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், அந்த தோராவும் இந்த இஞ்சிலும் பைபிளும் பார்த்திங்கனாக்கா சில மனிதர்களால் சில வசனங்களை மாற்றி அமைக்கப்பட்ட காரணத்தினால் பார்த்திங்கனாக்கா அதை முழுமையாக ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றுவதற்காக அந்த விதிமுறை இல்லை. அது உலகத்துடைய லாபத்திற்காக சிலர் அதை வசனங்களை மாற்றி அமைத்து விட்டார்கள். அப்படின்ற ஒரு காரணத்திற்காக தானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை வேதம் குர்ஆனை இறக்கி அதை யாரும் மாற்றாத மாதிரி நான் இறுதி நாள் வரை வைத்து நான் அதை பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் உறுதிமொழி சொல்கின்றான். அதால் தான் பார்த்திங்கனாக்கா குர்ஆனை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதனால் முஸ்லிம்கள் நீங்கள் அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இல்லை சிலை வணங்கியர்களும் உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றவில்லை என்று சொன்னால் அவர்கள் வேண்டுமென்றே அதை புறக்கணிக்கிறார்கள். அவர்கள் பகைமையின் காரணமாகவும் பிடிவாதம் காரணமாகவும் தான் ஏற்க மறுக்கிறார்கள், தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. ஆகையால் நீங்கள் நான் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டே தான் இருக்கின்றேன், செவி உற்றுபவனாக தான் இருக்கின்றேன் அப்படின்றத அல்லாஹ் சொல்கிறான்.